Hello friends, welcome back to BANUPRIYA'S kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சுட சுட டேஸ்டியான கிரிப்ஸியான ஜிலேபி செய்ய போறோம். ஜிலேபி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க முதல் தடவையா BANUPRIYA'S கிச்சனை பார்க்கறீங்கன்னா கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை உடனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போற ரெசிபிஸ் உங்களுக்கு உடனே வரும். வாங்க டேஸ்டியான ஜிலேபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது 200 கிராம் வரும். இதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இது கூடவே 2 நசுக்கிய ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த சக்கரை பாகு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். நமக்கு பாகுப்பதம் வரணும்னு தேவையில்லை. இது மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஜிலேபி மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடாக்கு பதிலாக ஈனோ கூட சேர்த்துக்கலாம். நம்ம பேக்கிங் சோடா சேர்க்குறதால ஜிலேபி இன்னும் ரொம்ப கிரிப்ஸியாக வரும். இதில் கொஞ்சமாக கலருக்காக ஆரஞ்சு ரெட் கலர் சேர்த்துருக்கேன். தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இதுவும் ஆப்ஷனல் தான். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க. இது மாதிரி தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஜிலேபி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜிலேபி சுடுறதுக்கு பைப்பிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வீட்டில் இருக்கிற பால் பாக்கெட் எடுத்துக்கோங்க. இதை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணிக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ இதில் 1/2 பாக்கெட் அளவுக்கு நம்ம மாவை ஊற்றிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம ஜிலேபி சுடுறதுக்கு ஆயில் சூடு பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம ஊற்றி வச்சிருக்கிற மாவை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இதோடைய கார்னரில் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜிலேபி சுட்டு எடுத்துக்கலாம். 4 ரவுண்டு சுற்றிக்கோங்க. இது நல்லா வேகட்டும். 2 சைடும் பரட்டி விடுங்க. நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாகு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம ஜிலேபியை அதில் போட்டு எடுத்துடலாம். அப்போ தான் பாகு உள்ளே நல்லா இறங்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் ஜிலேபியாக சுட்டு எடுத்துக்கலாம். சுட்ட உடனே பாகில் போட்டு எடுத்துடுங்க. பாருங்க, நம்மளுடைய கிரிப்ஸியான டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. இது பிகினர்ஸ் கூட பயம் இல்லாமல் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சுலபமாக குறைவான நேரத்தில் செஞ்சிடலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் பானுப்ரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெசிபிஸ் உங்களுக்கு உடனே வரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.